வெல்கம் காய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் இதை தான் பார்க்க போகிறோம். அதாவது மினி டேபிள் ஃபேன், எமர்ஜென்சி டேபிள் ஃபேன் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தோன்னே சொல்லலாம், அட போடா இதை நான் 8லேயே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். பட் அப்படி சொல்கிறவங்களுக்கு ஒரு சேலஞ்ச், இதை சிங்கிளாக நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணி காட்டுங்க. அப்படி தான் அதோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சிங்கிளாக பண்ணுறது உண்மையிலேயே கஷ்டம் தான்ப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டேன், நொந்துட்டேன் சிங்கிளாக பண்ணும்போது. ஏன்னா எதுவுமே நல்லா பிடிச்சி சால்ட்ரின் வைக்கிறது, பச வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கை வேறு பொத்து போச்சு. அப்புறம் அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அப்போ தான் கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சு. ஆனால் கஷ்டப்படுறதுக்கு பலன் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஐஸ் குச்சை லீஃபாக யூஸ் பண்ணேன், சுத்தமாக காற்று வரல. அப்புறம் இரும்பு யூஸ் பண்ண நல்லா காற்று வருது. சிங்கிளாக ஒருத்தருக்கு தாராளமாக போதும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு நான் ஒரு பேட்ரி எடுத்துக்கிறேன், எவர்டே பேட்ரி. இது எதுக்குன்னா நம்ம ஃபேனுக்கு ரொம்பவே தேவையானது லீஃப். அந்த லீஃபை இந்த பேட்டரிலாம் செய்ய போகிறேன். இந்த பேட்டரிக்கு மேலே உள்ள தகடை உரிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த தகடை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். இப்போது அதுக்கு சென்டர்லேயும் ஒரு குட்டி ரவுண்ட் மார்க் போடுறேன். அது எதுக்குன்னா லீஃபை நான் கட் பண்ண போகிறேன், அதுக்காண்டி ஒரு மார்க்கிங் தான். இப்போ கத்திரிக்கோலை வச்சு சுற்றி லீஃப் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போது லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டால் அது லீஃப் ஷேப்புக்கு மாறிடும். பாருங்கள், இப்போ பார்க்கறதுக்கு ஃபேனோட லீஃப் மாதிரியே இருக்குது. இரும்பில் செஞ்சால் தான் நல்லா காற்று வரும். அதனால தான் நான் பேட்டரியோட தகடை எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு மோட்டர் எடுத்திருக்கேன். மோட்டரில் நம்ம லீஃபை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம ஃபேனுக்கு ஒரு நல்ல ஸ்டாண்ட் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபேனோட 4 பக்கமும் ஐஸ் ஸ்டிக்கை ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு அதை ஒரு பிவிசி பைப்பில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ 4 பக்கமும் ஐஸ் குச்சியை ஒட்டியாச்சு. பாருங்கள் 4 பக்கமும் எப்படி இருக்குதுன்னு. இப்போது ஒரு பிவிசி பைப்பில் நம்ம மோட்டரை செட் பண்ண போகிறேன். செட் பண்ணிட்டேன். இப்போது ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும். பின்னாடி ஒயரை வச்சு சால்ட்ரின் பண்ணிட்டேன். அடுத்தபடியாக நம்ம ஃபேனை தரையில் செட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதில் ஒரு குட்டி பிவிசி பைப் எடுத்து ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம பண்ண ஃபேனை ஒட்டி வச்சா ஃபேன் ஒர்க் ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேனில் ஸ்விட்சை கனெக்ட் பண்ண போகிறேன். அடுத்தபடியாக நம்ம ஃபேனுக்கு தேவை கரண்ட். அதுக்கு நான் பவர் பேங்க்லேருந்து ஒரு பேட்டரி எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பேட்டரி ஸ்விட்ச் எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி பார்த்தா ஃபேன் ஓட தான் செக் பண்ணணும். ஆன் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, ஆன் பண்ணுறேன். ஃபேன் நல்லாவே ஓடுது, சூப்பராக ஒர்க் ஆகுது. வேணால் நீங்களே பாருங்கள். எதிர்பார்த்தது தான் ஃபேன் சூப்பராகவே ஓடுது. ஸோ நம்ம ஃபேன் ரெடி ஆகிடுச்சு. முடிஞ்சால் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செம ஃபன்னாக செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கரண்ட் இல்லாத டைமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஃபேன் தான். ஸோ காற்று ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது, பரவாயில்லாமல் காற்று வரும். ஒருத்தருக்கு தாராளமாக பற்றும். இதை விட கொஞ்சம் பெருசாக நல்லா பண்ணணும்னா இதை விட கொஞ்சம் பெரிய மோட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள். லீஃபி இதோட கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக காற்று நல்லாவே வரும். முக்கியமாக இரும்பு லீஃப் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு ஐஸ்டிக் யூஸ் பண்ணேன். சின்னது யூஸ் பண்ணி பார்த்தேன், பெருசு யூஸ் பண்ணி பார்த்தேன், காற்று சுத்தமாக வரல. அதுக்கப்புறம் தான் நான் பேட்டரி பக்கம் மூவ் ஆனேன். ஸோ நீங்களும் இதை விட கொஞ்சம் பெருசாக பண்ணால் லீஃபி இதோட கொஞ்சம் பெருசாக இரும்பில் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஈஸியாகவும் இருக்கும்,
ஜாலியாகவும் இருக்கும், ஃபன்னாக இருக்கும், எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?